you all. We had different visions about what's going to happen. Anyway, finally, your new avatar of our building has been ready now, and we are glad to have you all here. And it's going to be formally inaugurated tomorrow, and hopefully the clock will start ticking in a couple of months. So, thank you very much for coming, and more detailed information will be given by Mr. Chittibai. Thank you. அனைவருக்கும் வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். அண்ணன் சொன்ன மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அக்ஷயா கூட நம்ம சேர்ந்து நடத்துகிறோங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொன்னோம். அந்த டைமில் நான் சொல்லணும், தேங்க்ஸ் டு மிஸ்டர் சிட்டி பாபு. ஏன்னா அக்ஷயா மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த பில்டிங் பற்றியெல்லாம் அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா தான். ஸோ அந்த வகையில் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சிட்டி பாபு அண்ட் தேங்க்ஸ் டு அக்ஷயா டீம் எல்லாருக்கும் சார் தேங்க்யூ வெரி மச். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எத்தனையோ எப்படியோ நம்ம யோசித்து பார்த்தோம். கடைசியில் இவங்க தான் ஃப்யூச்சர், அதாவது யங்ஸ்டர்ஸ் தான் ஃப்யூச்சர். எல்லோரும் சேர்ந்து ஒரு டிசிஷனுக்கு பல விஷயங்களை பல கோணங்களை பார்த்து ஒரு டிசிஷனுக்கு வந்தோம். அந்த டிசிஷன் என்னென்னா இப்படி ஆஃபீஸ் ஐடி ஆஃபீஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக ஃபேமிலி டிசிஷன் வந்தோம். அந்த காரணத்துக்காக தான் இப்படி இருக்குது. இப்படி இருந்தாலும் அப்பாவோட ஃபீலிங் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஆர்கிடெக்ட் அருமையாக நம்ம அப்பா உள்ளே வச்சுருக்காரு. ஸோ ஏன்னா சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐடி ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே சிம்பிளாக இருக்கும், எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் அப்படி இருக்கும். ஆனால் இந்த அக்ஷயா சாந்தியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கேட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவரோட ரெமினிசன்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே. ஸோ ஆகையால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். எப்படி அப்பா இந்த பில்டிங்குள்ளே நம்ம இன்னர் பண்ண பிறந்தது. ஏன்னா அவர் வாங்கின இடம் ஸோ அப்படி இருக்கும்போது அவரை பற்றி ஏதாவது இருக்கணுங்கிறதுக்காக. அண்ட் நான் அஃப்கோர்ஸ் நான் அந்த டைமில் சொன்னேன் தியேட்டர் வருங்கிறது. இப்போதைக்கு நம்ம இதுதான் எங்களுக்கு டிசிஷன் நாங்கள் இந்த டிசிஷனுக்கு வந்தோம். ஸோ அது ஒட்டுமொத்தமான டிசிஷன். இவங்க ஃப்யூச்சர்லாம் பசங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க டிசிஷன் அவங்களோட ஐடியாஸ் தான் இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அலாங் வித் அக்ஷயா குரூப்போட ஐடியாஸை யங்ஸ்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு கட்டடம் மவுண்ட் ரோட்டில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டைம் இங்கே தான் இல்லை சார் ஐடி ஆஃபீஸுங்கிறது உங்களுக்கு இந்த கிரேடட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க அக்ஷயா. நான் என்ன சொல்கிறேன், இந்த விஷயங்கள் புதுசு. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். we have been acquainted with Akshaya, and Akshaya is the only people who came to help us. ஸோ அதை என்றைக்குமே அவங்களுக்கு மறக்க முடியாது. இந்த ஆரம்பிச்சிருக்க இது எல்லாரோட ஆசையும் வேணும். முக்கியமாக நடிகர் திலக் அவர்களோட கோடான கோடி ரசிகர்களோட ஆசை எங்கள் குடும்பத்தில் இருக்கணும். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கோன்னா நீங்கள் எல்லாம் அப்பாவை பற்றி நினச்சிட்டு இருக்கிறதால தான். நீங்கள் எல்லாம் அப்பாவை பற்றி நினச்சிட்டு இருக்கிறதால தான் அப்பா இன்னும் எங்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் தான் இருக்கோம். எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு, பிள்ளை குட்டிகளோட 10 பெருசு, இதெல்லாம் வளர்ந்துட்டுருக்காங்க பெருசாக. ஸோ நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் கரெக்டாக நாங்கள் எது பண்ணாலும் அவங்களுக்கு பண்ணி போகணும்னு அண்ணனோட ஐடியா. அண்ணன் வழியில் என் தம்பி கிரீஷமும் இருக்கார். சித்தப்பா நாங்கள்லாம் சித்தப்பா நாங்கள் ஒரு மென்டர் கார்டியன் கைடு மென்டராக வச்சுருந்தோம். அவரோட பிள்ளை அதே மாதிரி இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எங்கள் அப்பாவோட மச்சான்னு சொல்லக்கூடிய அப்பா சிஸ்டரோட மாப்பிள்ளை மாமா வேணுகோபால். அவர் தான் எங்களெல்லாம் வளர்த்தாரு. ஈஸ் தி ஆர்மி எக்ஸ் ஆர்மி மேன் எங்களை வளர்த்தாரு. நாங்கள்லாம் ஹாஸ்டலில் வளர்த்தோம் பெங்களூரில். பிகாஸ் நாங்கள் எல்லாருமே அண்ணன்லேருந்து எல்லாருமே அவர் தான் அதுக்கு காரணம். அவர் பார்த்துக்கிட்டாருங்க 515 ஆர்மி பேஸில் இருந்தார். அப்போ ஹீ டு கேர் ஆஃப் அஸ். ஹீ அண்ட் எங்கள் அத்தை தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு அப்போ சினிமா பற்றி என்னன்னு தெரியாது. ஆனால் ஃபைனலாக சேர்ந்ததெல்லாம் சினிமா இதை பற்றி தெரியாது. எங்களுக்கு அக்ஷயா தான் இன்ட்ரடியூஸ் ஸ்கேல். ஸோ இவங்க எல்லா பின்னணியில் இருந்த அத்தனை பேருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோடான கோடியோடு ஐயாவோட ரசிகர்கள் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்பா பற்றி நினச்சிருக்கிறதால சந்தோஷமாக சொல்லி இப்படி ஒரு புது ப்ராஜெக்ட் இருக்கிறதுக்கு இட் இஸ் நியூ ஃபார் அஸ். அண்ட் எல்லாரோட ஆசையும் வேணும். அண்ட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆஃபீஸ், ரொம்ப நல்லா இருக்குது.
அண்ட் நீங்கள் எல்லாம் இங்கே வந்ததில் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. I'm very happy this morning. Very happy this morning. Okay. Very happy this morning to have you all here. It's a great privilege for Akshaya and family to be associated with the legendary Shivaji Generations family to bring this development in an innovative design, the way the entire society wanted from us. In fact, of course, Akshaya is known for quality and doing ethical business practices for 24 years. And one thing we have learned in the last 25 years is the relationship what we have with the landowners when we jointly develop some properties. So when they identified us, we are really honored to come up the joint development idea of this property. We worked out various options. We know we are working with the sentiments of a lot of followers across the country of Dr. Shivaji Generations. So we need to be very, very careful in taking up this project, executing it to the expectation of the family and also the followers. And very importantly, it should be also a viable business outcome for the family. End of the day, when you do some project, if it is not revenue successful, it is definitely not going to give the yield, then it is not a viable project for the family and also the followers. So we did, actually speaking, we took about a year in doing a lot of research on what will be ideal in this particular place. The turning change of phase of Mount Road. The Mount Road was Mount Road then and that point of time. But when we took this property, the metro work was going on in full swing. So the Mount Road is not a preferred place at that point of time 2 years before, because there's a lot of disturbance happening in this road. But I was very particular to do this project in this particular manner, because we always envisaged this place will come back to its original glory because of the connectivity to all the major areas like airport, port, secretariat, or the leading institutions, the banks. Nothing can match Mount Road. The growing markets are there, GST is there or OMR is there, but this has its own set of infrastructure which is already there. So this particular space had 1200 screens. I walked into this, of course I have seen many movies here, but when we took this charge, we walked into this theatre and looked into the detail of it. Even in those days, it has its own first of its kind creations. 1200 seats, converted into 2, air-conditioned theatre those days. There's a lot of uniqueness in that particular detail. So we really got enthusiastic about doing this design, and we tried to understand the legacy of Dr. Shivaji Generations by sitting with the family, involving the architects, shortlisting the architects in the rightful manner who can able to do this. And we wanted to envisage the design in such a way, as we enter or if somebody comes in front of the property, should get a feel, that story of Dr. Shivaji Generations. From the gate, from the compound wall, the lobby, and the way the office is designed, the whole memories of Dr. Shivaji Generations has been carried out and made as a viable business model for the family and for Akshaya. ப்ரொடக்ஷன்ஸ் வேறங்க, அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். அது நாங்கள் வந்து படங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் இது வந்து we are off that. அதுலேருந்து வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஃபியூச்சர் பசங்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து சினிமாவில், உங்களுக்கு வந்து சினிமாவில் இல்லை, பல பேர் வந்து இதில் இருக்காங்க, பல பேர் வேறு பிஸ்னஸில் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது குடும்பத்துக்காக நாங்கள் பண்ணது ஒன்று இது. ஆனால் டெஃபினட்டாக சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அது வந்து நாங்களாம் உயிரோடு இருக்க வரைக்கும் இருந்தோம். அப்புறம் தம்பிலாம் கண்டினியூ பண்ணார். கண்டிப்பாக we will do something sometime soon. டேட் கிடச்சோன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் சொல்ல போகிறேன்.